நாங்கள் விடிய விடிய டிவியை பார்த்து கொண்டே இருந்தோம். வானிலை அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டம் லீவ் விடுவான் என்று. ஆனால் அவனுங்க லீவ் விடவே இல்லை. நான் அப்பமே தெரிஞ்சு போச்சு எங்கள் ஏரியாவில் கனமழை இருக்கும்ன்ட்டு. நாங்கள் அதான் பயந்து போய் டிவியை பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் மணி 8:43. இவ்வளோ நேரம் டிவியை பார்த்துட்டு இருந்தோம். லீவ் விட்டுருவான்னு. ஆனால் லீவ் விடவே இல்லை. அவன் லீவ் விடலன்னொன்னே எங்கள் ஏரியா பாருங்க, மழையை பாருங்க. நேரம் கூட தான் மிச்சம். எங்கள் ஏரியாவில் மழை அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கனமழை பெய்யன்னு சொன்னான் சண்டாலை. அவன் சொன்ன அன்னைக்கு மழையே இல்லை, வெயில் அடிச்சு எங்கள் ஊரில். இவன் இன்னைக்கு மழை பெய்யலன்னு சொன்னான். ஸ்கூல் லீவ் இல்லைன்னா நான் அப்பயே பயந்துட்டேன். இன்னைக்கு மழை கனமழை பெய்யன்ட்டு அதே மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அம்மா போனங்க அம்மா வீட்டில் இல்லையா? நீ கையில் கொண்டு வந்தல போனங்க நாட்டிலையே ஃபோன் கொடுங்க. அங்கே தான் இருக்கும். இல்லை நாய நீ போன கிலோமீட்டர் வா முன்னாடி சும்மா இரு. அப்பா வீடியோ எடுத்துட்டு இப்படி எடுத்தா போதுமா இல்லை வேற மாதிரி இருக்கும்? அப்படியே எடு. இன்று எங்கள் ஏரியாவில் கனமழை, அதனால் ஸ்கூல் லீவ் விடவில்லை. இல்லை என்றால் கனமழை என்ற பெயரில் லீவ் விட்டிருப்பார்கள். சூரியன் சிரிச்சு கொண்டு வந்திருக்கும். இன்று அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை. ஸ்கூல் லீவ் விடாத காரணத்தினால் இன்று எங்கள் ஏரியாவில் கனமழை. நாங்கள் 8:30 மணி வரையில் நியூஸை பார்த்துக்கொண்டே இருந்தோம், லீவ் விடுவாங்க என்று. ஆனால் அவர்கள் லீவை விடவில்லை. நாங்கள் ஏமாந்து விட்டோம். அதனால் வேறு வழியின்றி 9 மணிக்கு செல்ல வேண்டிய ஸ்கூலுக்கு 9:10க்கு செல்கின்றோம். மிஸ் எங்கள் திட்டுவார்கள். நாங்கள் வாங்கும் திட்டுக்கு காரணம் இந்த அது என்ன துறை? அது வானிலை அறிக்கை அதிகாரிகள் தான் காரணம். அவர்கள் முதலிலேயே நாங்கள் லீவ் விட மாட்டோம், ஸ்கூலுக்கு போங்க என்று சொல்லியிருந்தால் நாங்கள் அழகாக அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பியிருப்போம். நாங்கள் இப்போ சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், சொல்லவே இல்லை. எங்களை ஏமாத்திட்டாங்க. நாங்கள் விடிய விடிய டிவியை பார்த்து கொண்டே இருந்தோம். வானிலை அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டம் லீவ் விடுவான் என்று. ஆனால் அவனுங்க லீவ் விடவே இல்லை. நான் அப்பமே தெரிஞ்சு போச்சு எங்கள் ஏரியாவில் கனமழை இருக்கும்ன்ட்டு. நாங்கள் அதான் பயந்து போய் டிவியை பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ நேரம் மணி 8:43. இவ்வளோ நேரம் டிவியை பார்த்துட்டு இருந்தோம். லீவ் விட்டுருவான்னு. ஆனால் லீவ் விடவே இல்லை. அவன் லீவ் விடலன்னொன்னே எங்கள் ஏரியா பாருங்க, மழையை பாருங்க. நேரம் கூட தான் மிச்சம். எங்கள் ஏரியாவில் மழை அடித்து நொறுக்கிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கனமழை பெய்யன்னு சொன்னான் சண்டாலை. அவன் சொன்ன அன்னைக்கு மழையே இல்லை, வெயில் அடிச்சு எங்கள் ஊரில். இவன் இன்னைக்கு மழை பெய்யலன்னு சொன்னான். ஸ்கூல் லீவ் இல்லைன்னா நான் அப்பயே பயந்துட்டேன். இன்னைக்கு மழை கனமழை பெய்யன்ட்டு அதே மாதிரி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அம்மா போனங்க அம்மா வீட்டில் இல்லையா? நீ கையில் கொண்டு வந்தல போனங்க நாட்டிலையே ஃபோன் கொடுங்க. அங்கே தான் இருக்கும். இல்லை நாய நீ போன கிலோமீட்டர் வா முன்னாடி சும்மா இரு. அப்பா வீடியோ எடுத்துட்டு இப்படி எடுத்தா போதுமா இல்லை வேற மாதிரி இருக்கும்? அப்படியே எடு. இன்று எங்கள் ஏரியாவில் கனமழை, அதனால் ஸ்கூல் லீவ் விடவில்லை. இல்லை என்றால் கனமழை என்ற பெயரில் லீவ் விட்டிருப்பார்கள். சூரியன் சிரிச்சு கொண்டு வந்திருக்கும். இன்று அவர்கள் அவ்வாறு சொல்லவில்லை. ஸ்கூல் லீவ் விடாத காரணத்தினால் இன்று எங்கள் ஏரியாவில் கனமழை. நாங்கள் 8:30 மணி வரையில் நியூஸை பார்த்துக்கொண்டே இருந்தோம், லீவ் விடுவாங்க என்று. ஆனால் அவர்கள் லீவை விடவில்லை. நாங்கள் ஏமாந்து விட்டோம். அதனால் வேறு வழியின்றி 9 மணிக்கு செல்ல வேண்டிய ஸ்கூலுக்கு 9:10க்கு செல்கின்றோம். மிஸ் எங்கள் திட்டுவார்கள். நாங்கள் வாங்கும் திட்டுக்கு காரணம் இந்த அது என்ன துறை? அது வானிலை அறிக்கை அதிகாரிகள் தான் காரணம். அவர்கள் முதலிலேயே நாங்கள் லீவ் விட மாட்டோம், ஸ்கூலுக்கு போங்க என்று சொல்லியிருந்தால் நாங்கள் அழகாக அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பியிருப்போம். நாங்கள் இப்போ சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், சொல்லவே இல்லை. எங்களை ஏமாத்திட்டாங்க.